ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், இப்படி பல முக்கியமான தகவல்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கு நீங்கள் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளுடைய கடவுள் வழி சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த மேஷம் ராசி நேயர்களே, இந்த மாதம் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு மாதமாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு அப்படிங்கிறது ஏற்படும். இருந்தாலும் செலவுகள் செய்வதில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது தான் ரொம்பவே நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். இருந்தாலும் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்பவே கவனமுடன் பேசுவது நல்லது. கடன் வாங்குவதை நீங்கள் தவிர்ப்பது தான் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மையை தரும். மேலும் வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலை தான் இருக்கும். முயற்சிகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். தேவையற்ற பேச்சை தவிர்ப்பது தான் நல்லது. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கு. தொழில்களில் மிக அதிக அளவு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதம் மொத்தத்தில் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு மாதமாக தான் இருக்கும். துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பல வகையில் அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அன்பார்ந்த ரிஷபம் ராசி நேயர்களே, இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஒரு சாதகமான மாதமாக தான் இருக்க போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் பண வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கு. மேலும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு இடையே ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். மேலும் திருமண முயற்சியில் இருப்பவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கைகூடி வரும். வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அப்படிங்கிறது அதிகமாக தாங்க இருக்கும். அதற்குரிய பலன்கள் எதையும் நீங்கள் எதிர்பார்க்காமல் கண்டிப்பாக நீங்கள் உழைத்து வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். புதிய வேலை தேடுபவங்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். கடினமாக நீங்கள் உழைத்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அளவுக்கு அதிகமான வெற்றியை பார்க்க முடியும். மேலும் புதிய முயற்சிகள் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கணும், மேலும் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மகாலட்சுமி தேவியை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அன்பார்ந்த மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மாதம் அப்படிங்கிறது நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதமாக தான் இருக்க போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கூட உங்களுடைய கைக்கு கண்டிப்பாக வந்து சேரும். மேலும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க கொஞ்சம் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதனால உடல்நிலையில அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. மற்றும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். கோபத்தை கட்டுப்படுத்தினாலே பல பிரச்சனைகளை நீங்க தவிர்க்க முடியும். தேவையில்லாத குழப்பங்களும் வாக்குவாதங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவது தான் நல்லது. வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மேலும் தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த அளவிற்கு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதம் மேலும் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த மாதமாக அமைய வேண்டும் அப்படின்னா நீங்கள் மகாலட்சுமி தேவியை மற்றும் மகா விஷ்ணுவை வழிபட வேண்டியது ரொம்பவே நல்லது. அன்பார்ந்த கடகம் ராசி நேயர்களே, இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிம்மதி, பெருமூச்சு விடும் மாதமாக தான் இருக்க போகிறது. மேலும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிக அளவு பண வரவும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கு. நகை நிலம் வாங்குவதற்கும் யோகமும் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் கண்டிப்பாக நீங்கிவிடும். வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருள்களையுமே நீங்கள் வாங்குவீங்க. மேலும் திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இருப்பதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்.
வேலையை பொறுத்தவரை நீண்ட நாட்களா எதிர்பார்த்திருந்த சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. புதியதாக நீங்க ஒரு வேலையை தேடுறீங்க அப்படின்னா அதற்குமே ஒரு சாதகமான ஒரு காலமாக தான் இந்த காலம் இருக்கு. தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கண்டிப்பா கிடைக்கும். இருந்தாலும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. மேலும் இந்த மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக உங்களுக்கு அமைய வேண்டும் அப்படின்னா சிவபெருமானையும் பார்வதி அம்மனையும் வழிபடுவது ரொம்பவே நல்லது. அன்பார்ந்த சிம்மம் ராசி நேயர்களே, இந்த மாதம் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கம் நிறைந்த மாதமாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை திடீர் பண வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படவும் உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இதன் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்க சிறப்பான முறையில் வைத்துக் கொள்வது தான் ரொம்பவே அவசியம். மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே படிப்படியாக குறைந்துவிடும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். திருமணத்திற்காக முயற்சி செய்பவங்களுக்கு இடையே திருமண யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இருக்கும். எதிர்பார்த்த உயர் பதவிகள் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க சூரிய பகவானை வழிபாடு செய்வது ரொம்பவே உங்களுக்கு நல்லது. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக தான் இருக்க போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பண வரவு அப்படிங்கிறது ஏற்படும். இருந்தாலும் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது ரொம்பவே அவசியம். பேச்சில் கவனம் தேவை. திருமணத்திற்காக முயற்சி செய்பவங்க இந்த மாதத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. கடன் வாங்குவதையுமே தவிர்க்க வேண்டும். வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். அந்த வேலையை நீங்க எந்த அளவிற்கு சிறப்பாக செய்து வந்தீங்க அப்படின்னா அதற்கேற்றாற் போல உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். மேலும் இந்த மாதம் இன்னும் சிறப்பான மாதமாக அமைய வேண்டும் அப்படின்னா அர்த்தநாதீஸ்வரரை வழிபாடு செய்ய வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, இந்த மாதம் அப்படிங்கிறது லாபகரமானதாக தான் இருக்க போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு அப்படிங்கிறது இருக்கும். சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. திருமணத்திற்காக முயற்சி செய்பவங்க இந்த மாதத்தை தவிர்ப்பது நல்லது. அறிமுகம் இல்லாத நபர்களுடன் பழகுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லை அப்படின்னா சில கஷ்டங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். ஆடம்பர செலவுகள் எதையும் செய்வதை தவிர்ப்பது நல்லது. மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டும். வேலையை பொறுத்தவரை நீண்ட நாட்களா எதிர்பார்த்து இருந்த ஒரு உயர் பதவி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. புதிய முயற்சிகள் ஏதாவது செய்து வரீங்க அப்படின்னா அதற்கான நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாதம் சிறப்பாக இருக்க நீங்க அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும். அன்பார்ந்த விருச்சிகம் ராசி நேயர்களே, இந்த மாதம் அப்படிங்கிறது அனுகூலமான மாதமாக தான் இருக்க போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு அப்படிங்கிறது இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் பண வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுமே இருக்கு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே கண்டிப்பா வெற்றியை தரும். பேரும் புகழும் கண்டிப்பா கிடைக்குங்க. குடும்பத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது நடைபெறும். வீடு கட்டும் முயற்சியில் ஈடுபட்டவங்களுக்கு சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்கும். திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பருவகால நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலையை பொறுத்தவரை இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு. அந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு வேலை செய்வதன் மூலமாக சில நல்ல சலுகைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். மேலும் இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்க வேண்டும் அப்படின்னா நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றமான ஒரு மாதமாக தான் இருக்க போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு அப்படிங்கிறது இருக்கும். மேலும் உங்களுக்கு கூடுதல் வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுமே இருக்கு. பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லது. திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது நீங்கும். வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகரிக்கும். பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாக எதிர்பார்த்த சலுகைகள் அப்படிங்கிறது பெற முடியும். இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் சிறப்பு வாய்ந்த மாதமாக அமைய வேண்டும் அப்படின்னா பைரவரை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியம்.
அன்பார்ந்த மகரம் ராசி நேயர்களே, இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகிறது. நினைத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பண வரவு அப்படிங்கிறது ஏற்படும். கடன் தொல்லைகள் அனைத்துமே நீங்கிவிடும். மேலும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கண்டிப்பாக விலகும். மேலும் வேலையை பொறுத்தவரை சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்க போகிறது. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவங்க விரும்பிய வேலைகளை கண்டிப்பாக பெற முடியும். மேலும் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் இன்னும் சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அன்பார்ந்த கும்பம் ராசி நேயர்களே, இந்த மாதம் அப்படிங்கிறது மன நிம்மதியை பெறக்கூடிய மாதமாக தான் இருக்க போகிறது. இதுவரைக்குமே இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கிவிடும். பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. தன்னம்பிக்கை குறையாமல் செயல்படுவதன் மூலமாக பல அற்புதமான பலன்களை பெற முடியும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். பொதுவாக நீங்கள் பொருளாதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வரவுக்கு ஏற்ற செலவுகள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இருக்க வேண்டும். மேலும் வேலையை பொறுத்தவரை சாதகமற்ற சூழ்நிலை இருக்கும். எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அதற்குரிய பலனை கண்டிப்பாக பெற முடியாது. புதியதாக வேலை தேடுபவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இல்லை. தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் அப்படிங்கிறது கிடைப்பது கொஞ்சம் கடினம்தான். இந்த மாதம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் நரசிம்மர வழிபாடு செய்ய வேண்டும். அன்பார்ந்த மீனம் ராசி நேயர்களே, இந்த மாதம் அப்படிங்கிறது மங்களகரமான ஒரு மாதமாக தான் இருக்க போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு அப்படிங்கிறது இருக்காது. அதே சமயம் தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். திருமணம் கைகூடும். வருமானத்தை சேமிப்பாக மாற்ற முயற்சி செய்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக தான் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு. தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். இந்த மாதம் இன்னும் சிறப்பு வாய்ந்த மாதமாக உங்களுக்கு திகழ வேண்டும் அப்படின்னா மகாவிஷ்ணுவை நீங்க வழிபாடு செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 12 ராசிக்காரர்களுக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.